எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷை பார்க்கலாம். போலாமா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வேறே லெவல் டேஸ்ட், எஸ்பெஷலி சூடான சாப்பாட்டோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது. ஸோ இட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 10 பல்லு பூண்டு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் 4 போதும். எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், அது சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை 4 டேபிள் ஸ்பூன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கொஞ்ச நேரம் வறுத்தாலே போதும். நான் இப்போ சேர்த்து இருக்கிறது பச்சை வேர்க்கடலை. இது நிறைய தடவை வறுக்கணும். வேர்க்கடலை லேசாக கலர் மாறும்போது 4 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன். எள்ளு கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே 1 கப்பு தேங்காய், நல்ல துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காவை இப்போ சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம கிளறி விட்டுடலாம். வதக்கின எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் நல்ல பெரிய கத்திரிக்காயை எடுத்ததுனால பீஸாக கட் பண்ணேன். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் அந்த கத்திரிக்காயை நல்லா கழுவி பின்னாடி பக்கமாக ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி அதை வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெயை சேர்த்தி வரமிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வறுத்ததும் இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் டைம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம்.
எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கலாம். இதை நல்லா மூடி வச்சு 10 to 15 minutes நல்லா வேக விடணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தை தூவிக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லி போட்டு மூடி வச்சுட்டா குழம்பு ரெடி. சாதத்தோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மிஸ் பண்ணாமல் ஒரு அப்பளம். சூப்பராக இருக்குல்ல? ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.